இன்னைக்கு நம்ம தரிசிக்க போற ஆலயம் கச்சமங்கலத்துல இருக்க கன்னிமார்கள் ஆலயங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பழமையான ஆலயங்க. கன்னிமார்களுக்குன்னு தனியா இருக்க மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லணையிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில கச்சமங்கலம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல தாங்க இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே கச்சமங்கலத்துல ஒரு பழமையான அணைக்கட்டும் இருக்குங்க. இந்த ஆலயத்துல வாசல் நுழைவாயில்ல விநாயகர் நம்மள வரவேற்கிறாரு. ஆலயத்தோட நுழைவாயில்ல பார்த்தீங்கன்னா, கன்னிமார்களோட ஆர்ச்சோட நுழைவாயில் இருக்கும். வாசல்லேயே யானையோட பரிவார தெய்வங்களான காவல் தெய்வங்களான கருப்பண்ண சுவாமிகள், அப்புறம் மதுரவீரன் இந்த மாதிரி எல்லா காவல் தெய்வங்களும் இந்த ஆலயத்துல ஒண்ணா ஒன்றிணைஞ்சு கன்னிமார்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்கங்க இந்த ஆலயத்துல. இந்த ஆலய மூலஸ்தானத்துல தான் கன்னிமார்கள் நமக்கு அழகா காட்சி தராங்க. இந்த ஆலயம் ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல ரொம்ப பிரம்மாண்டமாவும், அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கனால இந்த ஆலயத்த கண்டிப்பா கல்லணை சைடு போறவங்க கண்டிப்பா இந்த ஆலயத்தையும் போய் தரிசிச்சுட்டு வாங்க. சப்த கன்னிமார்கள் இருக்க அந்த கர்ப்பகிரகத்தோ இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டபத்துல கருப்பண்ண சுவாமிகள் எல்லா கருப்பண்ண சுவாமிகளும் இருப்பாங்க. ஒண்டி கருப்பு, மதுரை வீரன், பெரிய கருப்பு, மாசி, பெரியண்ணா இந்த மாதிரி எல்லா கருப்ப சுவாமிகளும் அந்த ஆலயத்துக்குள்ள அருள் புரியறாங்க. ஸ் இந்த ஆலயம் செம்மையா இருந்துச்சுங்க. பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமா, ஒரு பழமையான ஆலயமா தெரிஞ்சுச்சு. இன் கண்டிப்பா நீங்க தஞ்சாவூர் கல்லணை ரூட்ல டிராவல் பண்ணி போறவங்க, கண்டிப்பா இந்த ஆலயத்த போய் தரிசிச்சு வாங்க. ரொம்பவே சூப்பர்வான ஆலயம்.